நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியன்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். பாருங்கள், என்னவென்று பார்ப்போம். நமது நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நல்லது 4 பேருக்கு செய்து 100 பேருக்கு கெட்டது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அரசியல் விதிமுறைகள் தள்ளப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் கட்சி வைத்து கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் ஆட்சியை பிடித்து கொள்ளலாம், யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் என்ற விதிமுறையால் ஜாதிக்காரர்கள் எல்லாம் ஒன்று திரண்டி கட்சியாக மாற்றிவிட்டார்கள். பணம் படைத்தவர்கள், பதவி ஆசை பிடித்தவர்களும் பணம் படைத்தவர்களும் பணங்காசுகளை செலவு செய்து பொதுமக்களை அடிமைகளாக்கி கட்சி வைத்து கொள்கிறார்கள். சினிமா நடிப்பவர்களும் எளிதாக பொதுமக்களை வளைத்து போட்டு கட்சி வைத்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களால் தான் படைகளையும் பணங்காசுகளையும் திரட்ட முடிகிறது. அதற்கேற்றார் போல தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்களும் பணம் படைத்தவர்களால் தான் முடியும் என்ற வகையில் சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு 40-50 லட்சங்களை செலவு செய்து கொள்ளலாம் என்ற விதி இருக்கிறது. நாடாளுமன்ற வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் 90 லட்சம் செலவு வரை செய்து கொள்ளலாம் செலவு என்ற விதிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் முதல் போட்டு முதல் எடுக்கும் அரசியல் வியாபாரிகளாக செயல்படவே வாய்ப்புள்ளது. இதற்கு நாட்டை ஏலம் விடுவதற்கும் இதற்கும் வித்தியாசமில்லை. இப்படிப்பட்ட பணக்கார பரம்பரைகளுக்கும் படைபலமுள்ள சாதிய கூட்டங்களுக்கும் கோஷ்டிகளுக்கும் வாய்ப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் இருப்பதினால் ஜனநாயக நாட்டில் இருக்கும் அத்தனை கட்சி கூட்டங்களையும் கட்டிக்காக்கும் தலைவர்கள் நல்லவர்களாக இருந்தால் கூட எந்த கட்சியாலும் நாட்டை ஆள முடியாது. நல்லவர்களாக இருந்தால் எந்த கட்சியும் நாட்டை ஆள முடியாது. அதனால் தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழி செல்ல முடியும். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை, பயந்தவனுக்கு பஞ்சு மெத்தை என்ற கதையாக எதையும் துணிந்து செய்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படி எதையும் துணிந்து செய்தால்தான் வெற்றி பெற முடிகிறது. இந்த ஜனநாயக நாட்டில் அரியணை ஏறுவதற்கு கூட கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள். அதற்கு ஏற்றாற்போல் இந்த விதிமுறைகள் இருக்கிறது. பயந்து நடுங்குபவர்கள் கூலிக்கு வாக்களிக்கிறார்கள். பேருக்குத்தான் இது ஜனநாயக நாடு. மற்றபடி ஏறி கொள்ளைவிட்டால் எப்படி திறமையுள்ளவர்கள் மீன் பிடித்து கொள்வார்களோ அதைப்போலவும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்தால் திறமையுள்ளவர்கள் எப்படி தேங்காயை பொறுக்கி கொள்கிறார்களோ அப்படிதான் நமது நாட்டு சட்டம் இருக்கிறது. மேற்படி ஓட்டுரிமையுள்ள இந்திய குடியுரிமையுள்ள அனைவருக்கும் சம உரிமைகளையும் சம நீதியையும் வழங்க யாராலும் இயலாது. இத்தகைய சட்டங்கள் இருக்கும்போது நம்ம நாட்டில் எந்த கட்சியாலும் நீதியும் சமநீதியையும் சமத்துவமான சலுகையும் வழங்க முடியாது. ஆகையால் நமது ஜனநாயக நாட்டு ஆதிக்கவாதங்களையும் ஜாதி போன்ற கட்சி என்னும் கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் நம்பி ஆட்சி மாற்றத்தால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். அனைத்து சகோதர சொந்தங்களும் வாருங்கள், அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம். அதற்காக கூட்டங்களின்றி கோஷ்டிகளின்றி ஜாதி மதங்கள் கடந்து செயல்படும் சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்திற்கு ஆதரவாக அனைவரும் எப்போதும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் நமது நாட்டை காக்கும் நோட்டாவுக்கே வாக்களியுங்கள். இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் ஒரு வியாபாரிகளைப் போல, அரசியல் வியாபாரிகளைப் போல, அல்லது தொழில் நிறுவனங்களைப் போல, அல்லது கான்ட்ராக்ட் கூட்டங்களைப் போல முதல் போட்டு முதலெடுக்கின்றார்கள். எந்த
கூட்டங்கள் முதல் போடுகிறதோ அந்த கூட்டங்களுக்கு மட்டுமே லாபம் கிடைக்கும் வண்ணம் பதவி கிடைக்கிறது, பணம் காசு சம்பாதிக்கும் வழிவகையும் கிடைக்கிறது. அதனால் கூட்டங்களாக இருக்கும் பட்சத்தில்தான் இவர்கள் ஊரெங்கும் பணங்களை பரப்பி ஏஜெண்டுகளாகவும் புரோக்கர்களாகவும் தன் கட்சி தொண்டர்களையே பயன்படுத்தி கூலிப்படைகளாகவும் நிறுவி மக்களுடைய உரிமைகளை அவர்கள் விலை போட்டு வாங்கி வியாபாரிகளாக வலம் பெருக வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கட்சி கூட்டங்களை எல்லாம் கலைத்து விட்டால், சுயாட்சியாக இருந்தால் பணம் கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களிடம் வாங்க முடியாது, அல்லது இந்த தவறு செய்து விட்டாலும் தப்பிப்பதற்கு முடியாது. லஞ்சம் ஊழலே நடக்காத வண்ணம் இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஆகையால் இந்த பல கட்சி ஆட்சி முறையை கூட்டங்களை ஒழித்து சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்திற்கு ஆதரவாக அனைவரும் செயல்படுங்கள். நமது நாட்டில் எதிரி இல்லா ஒரு அரசை எல்லோரும் ஓர் அணியாக சேர்ந்து அமைப்போம். ஒரு நல்லாட்சியை கொண்டு வருவோம். இந்த கொள்ளை ஆட்சியை கொண்டு வருவதினால் நாட்டுக்கு நல்லது அல்ல. எப்படி என்று கேட்டால், இவர்கள் கட்சி நிதி வசூல் செய்கிறார்கள். அவர்கள் நிதி கொடுப்பவர்கள் எல்லாம் எதையாவது எதிர்பார்த்து தான் கொடுப்பார்கள். அதற்கு பிரதிபலனாக இவர்கள் நாட்டில் உள்ள அனைத்து துறைகளையும் அவர்களுக்கு குறைந்த விலைக்கு ஏலம் விடுகிறார்கள். ஆகையால் இந்த கூட்டு கொள்ளையர் திட்டங்களை மாற்றாமல் நாட்டில் நல்லது நடப்பதற்கும் நல்லாட்சி நடத்துவதற்கும் வாய்ப்பே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவாக செயல்பட்டீர்களானால் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு நல்ல வழிவகையாக இருக்கும். நம் நாட்டில் இந்த ஏழை மக்கள் அனைவரும் முன்னேறுவதற்கும் இந்த சுயாட்சி லட்சியம் உறுதுணையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையால் அனைவரும் இந்த கூட்டங்களை வெல்வதற்கு, கொள்ளை கூட்டங்களை ஒழிப்பதற்கு வேறொரு கூட்டங்களை உருவாக்குவதையோட கட்சி என்ற பெயரில், அல்லது ஒரு கொள்ளைக்கார கூட்டங்களை வெல்ல வேண்டுமென்றால் இன்னொரு கொள்ளைக்கார கூட்டங்களை உருவாக்குவதை போல்தான் இந்த ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு இன்னொரு கட்சி கூட்டங்கள் உருவாக்க உள்ளதாக இருக்கிறது. அந்த கூட்டம் கொள்ளையடிக்கிறது என்றால் இந்த கூட்டம் என்ன செய்யும்? எந்த கூட்டமாக இருந்தாலும் அது ஒரு தனி கூட்டம். நாட்டுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்கள் கூட்டத்திற்கு தான் சம்பந்தமாக செயல்படுகிறார்கள். அவருக்கு ஏராளமான எதிரி கூட்டங்கள், கட்சி என்னும் எதிரி கூட்டங்கள் இருப்பதினால் அவர்களை வெல்வதற்காகவே இவர்கள் சுயநலத்தை கடைபிடிக்க வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையால் இந்த பல கட்சி முறையில் கூட்டு கொள்ளையர்களாக செயல்படும் இந்த ஆட்சி முறை மாற்றி அரசியல் மாற்றத்தை உண்டாக்கி சுயாட்சி லட்சியத்தின் மூலம் ஒரு கட்சி ஆட்சி எதிரி இல்லாமல் அமைப்போம். வாருங்கள், நோட்டாவுக்கே வாக்களியுங்கள். ஒரு கூட்டம் தேவையில்லை அந்த கூட்டங்களை வீழ்த்துவதற்கு. நோட்டாவை விட்டால் இந்த அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு வேறு வழி இல்லை. அவர்களை ஒழித்து கட்டுவதற்கும் நோட்டாவை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கூட்டத்தையும் நம்பி நம் நாட்டை கெடுத்து கொண்டு நீங்களும் கெட்டு போகாதீர்கள் என்று தான் இந்த சுயாட்சி லட்சியத்தின் மூலமாக அறிவுரை வழங்குகிறேன். ஆகையால் இதில் பொறுப்புக்காகவோ பணத்திற்காகவோ நான் பெயர் புகழுக்காகவோ இதை செய்யவில்லை. நான் சாதாரண ஒரு மனிதனுக்கு நல்ல வழிகாட்டுவதில் தவறில்லை என்பதின் பொருட்டாகவே நான் செயல்படுகிறேன். ஆகையால் நான் ஆசைப்பட்டிருந்தால் பணத்திற்கு அனைத்து கட்சிகளும் என்னை லட்சக்கணக்கில் கொடுத்து வரவழைக்கிறது. இருந்தபோதிலும் நான் அதற்கு தலை சாய்க்கவில்லை. எனக்கு பொறுப்பு வேண்டுமென்றாலும் கொடுக்க ரெடியாக இருக்கிறார்கள். அதற்கும் எனக்கு ஆசை இல்லை. நாம் மனிதனாக இன்னொரு முறை பிறக்கப் போவதில்லை. ஆகையால் இந்த முறை பிறந்திருக்கிறோம், இதை பெரும் புண்ணியமாக கருதி நாம் நல்ல வழியில் நடந்து நல்வாழ்வை கடந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நல் வழி காட்ட வேண்டும் என்பதே தான் என்னுடைய குறிக்கோளாக செயல்படுகிறேன். ஆகையால் அனைத்து மக்களும் நான் தனியாக பேசுகிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். நான் கூட்டங்கள் இருந்தால் அந்த கூட்டங்களை மிரட்டுவார்கள், அடுத்த கட்சிக்காரர்கள் பணம் கொடுத்து இழுப்பார்கள். ஆகையால் நான் தனியாக இருக்கிறேன் என்றால் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி செய்தால் என் உயிரை மட்டும்தான் எடுக்க முடியும்.
வேறு கூட்டங்களை வைத்து கொண்டால் அவர்களை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவர்களை கொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் யாரும் வருவதற்கு பயப்படுவார்கள். அவர்கள் பயப்படவும் வேண்டாம், வரவும் வேண்டாம். நான் ஒருவனே பிரச்சாரம் செய்கிறேன். மக்களே, நீங்கள் ஒன்றொன்றாக 100 உருவாக்க முடியும். அதுபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்தீர்களானால் நிச்சயம் நம் நாட்டை காப்பாற்ற முடியும். நீங்களும் உங்கள் வாழ்வையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.